சார். சூடா காபி எடுத்துட்டு போய் சரிங்க சார். என் ஒய்ஃப் கோதை தெரியும்ல, தெரியும் சார். அவங்க மேடையில இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்து. ஓகே சார். இரு. ஆ. உடனே எடுத்துட்டு போ. காபி ஆறி போனா அவங்க குடிக்க மாட்டாங்க. சரிங்க சார். ஹாய் நடேசன். அரடே வாங்க மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உட்காருங்க. தம்பி இலை போடுப்பா. சரிங்க சார். தம்பி மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். என்னோட ஃபோன் வந்து ஹேங் ஆயிடுச்சு. சரிங்க. ரீஸ்டார்ட் பண்ணா சரியாயிடும்னு சொன்னாங்க. எப்படின்னு தெரியல, கொஞ்சம் பண்ணி கொடு. இல்ல மேடம், கோதை மேடத்துக்கு காஃபி கொண்டு போறேன். ஆறுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுக்கணும். நான் கோதையோட அண்ணிப்பா, அதெல்லாம் ஒன்றும் கோச்சுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு பண்ணி கொடுப்பா. முக்கியமா ஒரு கால் பேசணும். சரிங்க மேடம். இந்த பண்ணி கொடு. மேடம் அவ்வளோதான் மேடம். சரிப்பா. ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம் மேடம். தேங்க்ஸ்ப்பா. ஓகே மேடம். தம்பி ஒரு நிமிஷம். சக்கரை நல்லா கலந்துருக்கான்னு தெரியல. இரு. ஓகேப்பா, நீ தேங்க்யூ கலந்து. மேடம். கும்பிட்டுங்க. பார்த்து கொண்டு போப்பா. சரிங்க சார். மேடம் காஃபி. அங்கே இருப்பா, நான் வரேன். சரிப்பா. மேடம் சுகர் கரெக்டாக இருக்கா பாருங்க. இதே போதும். ஓகே. என்னாச்சு? இன்னும் மயக்கம் வராம இருக்கு? அது காஃபி சாப்பிட்டதும் மயக்கம் போட்டா நல்லா இருக்காதுன்னு தான் அளவு கம்மியா கலந்துருக்கேம்மா. கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா மயக்கம் கன்ஃபார்ம். 1 மணி நேரத்துக்காவது மயக்கத்துல இருப்பால்ல? ஆமாம்மா, நிச்சயமா அவ பையன் தாலி கட்டுறத பார்க்க முடியாது. சாதாரணமா இருக்குல்ல? அம்மா பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. சரஸ்வதி. சரி அத்தை. வாடி. ராகினி என் கூட வா. பஸ் மாமா போயிட்டோம்.
வாங்கிக்கம்மா. கும்பிட்டுட்டு இதுல போடுமா. அம்மா சம்மந்தி முறை செஞ்சிருக்குமா. நானுமா சரி. அச்சச்சோ. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி சடங்குல சந்தனம் சிந்துறதெல்லாம் நல்ல சகுனம் தான். நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரமா போயிட்டு வந்துடுமா. கொத ம். ரொம்ப வேர்த்து கொட்டிருக்கு, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. அப்படியே முகத்தை கழுவிட்டு வா போ. எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. வாங்கிக்கங்க. தமிழ் வாங்கிக்கப்பா. கொண்டு போயிட்டு வா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோமா. வாங்கிக்கம்மா. மேடம், மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. சார், முகூர்த்தத்துக்கு நாடி ஆயிட்டே இருக்கு. நேரத்துக்கு தலை கட்ட வேண்டாமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. தமிழ், அம்மா என்னாச்சுன்னு பார்த்துருவா. ஆ சரிப்பா. டே ராம்ச்சி வாடா. மாமா தட்டு. அத்தை வந்து ஆசீர்வாதம் வரட்டுமா, அதுக்கப்புறம் ஐயர்கிட்ட கொடுத்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வச்சுக்க. மா மா அம்மா மா என்னமாச்சு? டேய் தண்ணி குறா. டேய் அப்பா கால் பண்றா. குறா. மா 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 எந்திரிங்க மா. நமச்சிவாயா. மாமா நமச்சிவாயா கால் பண்றான், பேசுங்க. ஹலோ அப்பா, அம்மா மயக்கமா இருக்காங்கப்பா. எடுத்து அம்மா மயக்கமா இருக்காளா? ஐயோ,
போத நீ மயக்கம் போட்டு கிடக்குறாங்களாமே. கீதா கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, உட்காருங்க உட்காருங்க. நான் போய் என்னன்னு அப்பா பாத்துக்கிறேன். நானும் வரேன்ப்பா. டேய் நீ எந்திரிக்க கூடாதா? உட்காரு. முகூர்த்தம் என்ன 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்களா? எவ்வளவு நேரம் ஆனாலும் சரிங்க, போத வந்ததுக்கு அப்புறம் தான் தாலி கட்டணும். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நில்லுங்க. அப்ப முகூர்த்தம் போனா பரவாயில்லன்னு சொல்றீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? போத அங்க மயக்கம் போட்டு கிடக்கா, நாங்க இங்க டென்ஷன்ல இருக்கோம், நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? சார், நீங்க அதை மட்டுமே பாக்குறீங்க. ஆனா மணவரையில உட்கார்ந்து இருக்கிறது என்னோட பொண்ணு. அவளுக்கு சரியான நேரத்துல தாலி ஏறலனா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? நீங்க பாட்டுக்கு கோத வர வரைக்கும் தாலி கட்ட வேணாம்னு சொல்றீங்க. மாமா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். மின்னல் இது குடி. நானும் கூட வா. ஏங்க எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது? ஏங்க என்னங்க நீங்க? தாலிக்கு பொண்ணு இருக்கும் போதே அவன் தான் தொட்டு கொடுக்கலையேன்னு வேதனைப்பட்டு இருந்தா, இப்ப பெத்த புள்ள கல்யாணத்தையும் தான் பார்க்க முடியலையேன்னு காலம் முழுக்க அவ அழுதுட்டு இருக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இருங்க, எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? உங்க வைஃபுக்கு மட்டும்தான் சடங்கு சம்பிரதாயத்துல நம்பிக்கை இருக்குமா? எங்க நம்பிக்கையெல்லாம் நீங்க மதிக்க மாட்டீங்களா? என் பொண்ணுக்கு குறிச்ச நேரத்துல குறிச்ச முகூர்த்தத்துக்குள்ள தாலி ஏறித்தான் ஆகணும். மேடம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்க எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியாம ஒரு பதட்டத்துல நாங்க இருக்கோம். இப்பவே தாலி கட்டி ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற வழி இல்லப்பா, முகூர்த்தம் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள தாலி கட்டிதான் ஆகணும். அவங்க சொல்றதும் நியாயம் தானே கார்த்தி. பொண்ணை பெத்தவங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும். முகூர்த்தம் தப்புனா இன்னொரு முகூர்த்தத்திலேயே தாலி கட்டிக்க முடியும், இல்ல ராகு காலத்துல தாலி கட்ட முடியுமா? நேரம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்கம்மா. பெத்த அம்மா இல்லாம புள்ள எப்படிங்க தாலி கட்டுவான்? கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்காங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஊத்ரா மா 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 என்னாச்சு? அம்மா மயங்கி கிடந்தாங்க. மா 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 எழுந்துருமா மா அம்மா மா. தமிழ், நீங்க பதட்டு படாதீங்க, நான் இருக்கேன். அண்ணே, சுடு தண்ணில சக்கரை கலந்து எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. மா தமிழ், பயப்படாதீங்க, எந்திரிங்க. நான் இருக்கேன், எழுந்திரிங்க. மா மா மா. அத்தை, அத்தை. இங்க பாருப்பா, இவ்ளோ பேரு சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடி இருக்கிறது எதுக்காக? உங்க அம்மா வரலன்றதுக்காக அத்தனையும் நிறுத்தி வைக்க முடியுமா? அது நியாயமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அம்மா வந்தா தான் தாலி கட்டுவேன். டேய், டேய் உட்கார. நீ எந்திரிக்க கூடாது, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்பா என்னப்பா இது? உட்காரு. அம்மா மட்டுமா இல்ல, அண்ணன் ராகினி நமச்சிவா அண்ணன், நம்ம குடும்பத்துல யாரும் நம்ம பக்கத்துல இல்லப்பா. என்னால சந்தோஷமா எப்படிப்பா தாலி கட்ட முடியும்? நீங்க எந்திரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அவங்க வேற தாலி கட்டுன்னு கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா இதெல்லாம்? கார்த்தி, அதெல்லாம் முடியாது. நீ தாலி கட்டாம மனையில இருந்து இறங்கவே கூடாது. ஐயரே, இன்னும் முகூர்த்தம் முடிய எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 2 நிமிஷம் தாமா இருக்கு, அதுவும் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்புறம் ராகாலம் வந்துடும், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சீக்கிரம் வாடா. அத்தை, கண்ணு தருங்க அத்தை. அத்தை, மா என்னம்மா? பொறுமையா, நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் ஆகாது. மா ஏமா, அந்த தட்டை கொடு. கார்த்தி, நீ தாலி கட்டு. குடுமா, குடு, தட்டை கொடு. என்ன அடாவடித்தனம் பண்றீங்க? பெத்த அம்மா இல்லாம புள்ள எப்படிங்க தாலி கட்டுவான்? அவன் தாலி கட்டத்தை பார்க்க முடியலன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. அது இல்லங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, தட்டை இங்க கொடுக்க சொல்லுங்க. 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, கேக்கல உங்களுக்கு? என்னங்க அப்படி அக்கறம் பண்றீங்க? பொறுமையா இருங்க, சொன்னா கேளுங்க. ஐயோ, அம்மா, முகூர்த்தம் தட்டு போனா கொடுமா. வராது. சொன்னா கேளுங்க. என்ன முடிய போகுது? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அவங்க தான் பேசிட்டு இருக்காங்கல்ல, சும்மா இருமா. ஏன் நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா வந்தாச்சு. வாமா கொதை எடுத்துக்கோ ஆண்டி. எடுத்துக்கோ சரசு. வாமா வா. ஐயா, சீக்கிரம் ஆரம்பிங்க. கட்டி மேல கட்டி மேல. மாங்கல்யம்
அழுதுட்டு இருக்குமா? எழுந்திருக்கேன். 2 பேரும் மாலை மாத்திக்கங்க. கையை பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஹோம குண்டத்தை சுத்தி வாங்க. வசு, நீ அவ கையை பிடிச்சுக்கோ. அந்த கை. ஏன் அழற? அழக்கூடாது. என்ன? அம்மா, சத்தியமா என் கையால தான் அந்த காஃபில மயக்க மருந்த கலந்தேன். நம்ம கண்ணு முன்னாடி தானே அந்த கோதைகிட்ட அந்த பையன் காஃபியை கொடுத்தான். நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது தானே காஃபியை குடிச்சா. அவளும் மயக்கம் போட்டதா சொன்னாங்களே. அப்புறம் எப்படி அவ எழுந்து வந்தா? மயக்க மருந்து கலந்து கொடுத்தா நிச்சயம் 2 மணி நேரத்துக்காவது மயக்கம் இருக்கும்னு சொன்னல. அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சு? எந்த கடையில அந்த மருந்து வாங்கின? ஏதாவது எக்ஸ்பைரி ஆன மருந்து கொடுத்தியா? ஐயோ இல்லம்மா, தெரிஞ்ச கடையில தான் சொல்லி வச்சு வாங்கினது. அந்த பையன் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்து தான் கொடுத்தான். மயக்கம் வந்தா குறைஞ்சது 5 மணி நேரத்துக்கு தெளியாதுன்னு சொன்னான். அதுல பாதி போட்டா போதும், 2 மணி நேரத்துக்கு கான்ஷியஸே இருக்காதுன்னு சொன்னாமா. எனக்கு ஆத்திரமா வருது. என் பொண்ணு கல்யாணத்துல நான் இருக்க பெர்மிஷன் தரேன்னு சொல்லி என்ன இன்சல்ட் பண்ணா. அவ தாலி தொட்டு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த கல்யாணம் நடந்துருச்சு. நான் அதை வெட்டியா நின்னு வேடிக்கை பாக்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. எப்படி மிஸ் ஆச்சு? அவ மறுபடியும் என்ன ஜெயிச்சிட்டாளே. ஒன்னதான நம்பி இருந்தேன். எப்படி இவ்ளோ பெரிய தப்பா பண்ண? எனக்கும் அதாம்மா புரியல. எப்படி தெளிஞ்சானே தெரியலம்மா. எப்படின்னு நான் சொல்லட்டுமா?